வணக்கம். இன்றைக்கி இஞ்சி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி இந்த அளவு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா துருவிட்டு நச்சு எடுத்துக்கணும். காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் வேணாலும் எடுத்துக்கலாம். தாளிக்காய் கடுகு உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு வேணால் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு 10 சின்ன வெங்காயம், மஞ்சள் தூள் கம்மியாக சேர்த்தா போதும். நம்மளுக்கு தேவையான நிறத்துக்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு, கொஞ்சமாக எலுமிச்சை சாறு வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துற வேண்டாம். வேர்க்கடலை இல்லைன்னா முந்திரி பருப்பு வறுத்துட்டும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நைஸாக நறுக்கி எடுத்துக்கணும். இஞ்சி துருவிட்டு இடித்து எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப்புக்கு கம்மியாக இருக்குது. நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் நல்லெண்ணெய். 2 டம்ளர் அளவு சாதம் உதிரி உதிரியாக வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பச்சை அரிசி சாதம் நல்லா சுவையாக இருக்கும். பாஸ்மதி அரிசியும் எடுத்துக்கலாம். கடுகு உளுந்து, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம். 1 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும். மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு. சாதம் மசாலாக்கு எல்லாம் சேர்த்துக்கணும். இப்போ சாதத்தை சேர்த்து கிளறிடலாம். எலுமிச்சை சாறு, ரொம்ப சேர்க்க வேணாம், லெமன் சாதம் மாதிரி ஆகிடும். கம்மியாக சேர்த்தா போதும். வேணா மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இப்போ முந்திரி பருப்பு, மல்லித்தழை தூவிக்கலாம். இப்போ இஞ்சி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சுவையாக இருக்கும். எலுமிச்சை சாறு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா எலுமிச்சை சாதம் மாதிரி ஆகிடும். இஞ்சி கூட கொஞ்சம் புளிப்பு சுவை சேர்ந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட சேர்த்து சாப்பிட துவையல், தொக்கு, பச்சடியும் சேர்த்து சாப்பிட்லாம். நன்றி.